பிரச்சனைகள் தான் நம்மளை பக்குவப்படுத்துது. நம்மளோட திறமையை மற்றவங்களுக்கு வெளிக்காட்டுறதுக்கும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் தாங்க பிரச்சனைகள். பிரச்சனைகள் வரும்போது பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நாம் நின்னோம் அப்படின்னாவே நம்ம எதிரிக்கு நம்ம மேலே ஒரு பயத்தை உருவாக்க முடியும். ஒரு பூட்டு தயாரிக்கப்படும் போதே அதுக்குண்டான சாவியும் தயாரிக்கப்படுது. அந்த மாதிரி தாங்க பிரச்சனைகள் பிறக்கும் போதே அதுக்குண்டான தீர்வும் பிறக்க தான் செய்யுது. சுமைகளை கொடுத்த கடவுள் நமக்கு தோள்களையும் தான் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது. அமைதியான கடல் வல்லமையான மாலுமிகளை உருவாக்குவதில்லை அப்படின்னு பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொண்டு சமாளியுங்கள் அப்படிங்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, பிரச்சனைகளை சகித்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்துவதற்காகவும் நம்மளோட திறமையை மற்றவங்களுக்கு வெளிக்காட்டுறதுக்காகவும் நம்மளையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அப்படின்னு கடவுள் கொடுத்த வரமாக நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை சமாளிக்கிறதுல தான் வெற்றி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுங்க. அதுக்காகத்தான் நம்ம எல்லாருமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஏன்னா பிரச்சனையும் வாழ்க்கையும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறத நாம் யோசிக்க மறந்துடுறோம். ஏன்னா பிரச்சனைகள் தான் நம்மளை பக்குவப்படுத்துது. விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய ஒரு மனோதைரியமும் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனும் படித்த இளைஞர்களுக்கு கூட இருக்கிறதில்ல அப்படிங்கிறது எவ்வளோ கவலைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாருங்க. அந்த மாதிரி நாம் படிக்கிறது அப்படிங்கிறது வேறையாக இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் வேறு மாதிரி இருக்குது. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பிரச்சனைகள் நம்மளோட திறமைக்கு கொடுக்கப்படும் சவால்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட திறமை என்ன அப்படின்னு மற்றவங்களுக்கும் காட்ட முடியும். பிரச்சனைகளை கண்டு பயப்படவோ கலங்கவோ இல்லை பதட்டமடையவோ கூடாது. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம பயப்படுறத வெளிக்காட்டிக்க கூடாது. எப்போ நம்ம பயத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறோமோ அப்போவே எதிரிகளுக்கு நம்ம மேலே ஒரு பயத்தை உருவாக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஒன்றை மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே பயத்தை பதட்டத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஏன்னா எந்த விதமான சூழ்நிலையிலுமே பதட்டம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தாங்க ஒருத்தருக்கு உண்டான மிகப்பெரிய பலமே. அந்த பலமெல்லாம் என்னன்னு இப்போ தான் நான் கொஞ்ச நாளாக எனக்கே நானே புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நானும் அப்படி தான், எதாக இருந்தாலும் முகத்தில் அப்படியே தெரிஞ்சிடும். எதையுமே உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்றெல்லாம் எனக்கும் சொல்ல தெரியாது. ஆனால் அதுவே நம்மளோட பலகீனமாக மாறுது அப்படிங்கிறதையும் இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எதையும் பயத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறது, பயம் பதட்டம் இது எல்லாத்தையுமே வெளிக்காட்டாமல் இருக்கிறது நம்மளோட முக்கியமான பலங்க. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வானத்தில் நாம் பட்டத்தை விட்டோன்னையுமே அது பறக்கிறதில்ல, மெதுவாக போகுது, மேல் நோக்கி போகுது. காற்று எதிர்க்கும் போது காற்றையும் எதிர்த்து மேல் நோக்கி பறக்கும்போது தான் மேலே போகுது. அந்த மாதிரி தாங்க நம்ம முயற்சி செய்யும்போது தான் நம்ம துயரங்களை துரத்தி உயரத்திற்கு எட்ட முடியுங்க. இதைத்தான் வானில் பறக்கக்கூடிய பட்டங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்மளும் பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் அதை எதிர்த்து போராடக்கூடிய தீர்வு காணக்கூடிய வழிகளையும் தெரிஞ்சுக்கணுங்க. பிரச்சனைகளை தீர்க்கிறது அப்படிங்கிறது நூலில் விழுந்த சிக்கலை பிரிக்கிறது மாதிரி தாங்க, பொறுமையோடு தான் கையாளணும். ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயும்
தீர்வும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு பூட்டு தயாரிக்கும் போது அதுக்கு சாவியும் தயாரிக்கப்படுதோ அந்த மாதிரி பிரச்சனை பிறக்கும்போது தீர்வும் சேர்ந்தே பிறக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பிரச்சனையுமே உணர்வு பூர்வமாக பார்க்காதீங்க. பிரச்சனையாக மட்டுமே பாருங்கள். ஒரு பிரச்சனையை பெருசுப்படுத்தியோ இல்லை குறைச்சோ மதிப்பீடு செய்ய வேண்டாங்க. காலம் ஒரு நாள் மாறும், நம் பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு நம்புங்க. ஏன்னா சுமைகளை கொடுத்த கடவுள் நமக்கு தோள்களையும் தான் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அமைதியாக இருக்கிற கடல் திறமையான மாலுமிகளை உருவாக்குவதில்லை. அந்த மாதிரி இந்த உலகத்தில் பிரச்சனைகள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாமே நிறைஞ்சிருந்தாலும் அதற்குண்டான வழிமுறையும் தீர்வும் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையும் சதுரமான முட்டையும் சாத்தியம் இல்லாதவை. அதனால் கடவுளை நம்புங்க. என்னால் மாற்ற முடிஞ்சதை மாற்றுறதுக்குண்டான வலிமையை கொடுங்க. என்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கிறதுக்குண்டான வலிமையை கொடுங்க. மாற்ற முடியறது, மாற்ற முடியாதது, இந்த ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசத்தை பகுத்து ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய அறிவையும் கொடுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. அதையும் முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு முடிவு தான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பிரச்சனைக்கு எப்படி பல காரணங்கள் இருக்குதோ அந்த மாதிரி அந்த பிரச்சனைக்கு பல வழிகளும் இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை உப்பு இல்லாத வாழ்க்கைக்கு சமம். உப்பில்லாத உணவை போல. இதைத்தான் வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாருங்க. பிரச்சனைகளை எப்பவுமே சகிச்சிக்காம அதை எதிர்கொண்டு சமாளிங்க அப்படின்னு பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. எப்போ நம்ம பிரச்சனையை பார்த்து தள்ளி போடுறோமோ இல்லை ஓடி போகிறோமோ அது பிரச்சனைகள் நமக்கும் சரி அந்த பிரச்சனைக்கும் சரி ஒரு தீர்வே இல்லை. நம்ம முன்னேற்றத்துக்கும் அது வழிவகுக்காது. நாம் எப்போ அந்த பிரச்சனையை நம்ம சமாளிச்சுட்டு அதுலேருந்து வெளியே வரோமோ அப்போ தான் நம்ம முன்னேற்றமும் அதில் அடங்கி இருக்குதுங்க. நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி அதுக்குண்டான தீர்வும் அந்த பிரச்சனையிலேயே இருக்கும். கண்டிப்பாக அதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பிரச்சனைகள்லாம் தீராததுக்கு காரணம் நாம் அதுக்குண்டான நேரத்தை ஒதுக்கி அது என்ன அப்படிங்கிறது நம்ம முயற்சி எடுக்காததுனால தான். அதனால் இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை தள்ளி போடாமல் ஒதுக்காமல் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கி தீர்வு காண்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பிரச்சனைகள் தான் ஒரு மனுஷன் யார் அப்படிங்கிறத காட்டுது. பிரச்சனைகளை சமாளிக்கும் போது தான் நம்மளோட திறமை என்ன அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீர்கள். அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இனிமேல் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பிரச்சனைகள் தான் நம்மளை பக்குவப்படுத்துது, நம்மளை தைரியமுள்ள ஒரு ஆளாகவும் மாற்றுது. பிரச்சனைகளை பார்த்து பதட்டமோ பயமோ பட்டு அதை எதிரிகளுக்கு உங்களோட பலவீனமாக வெளிக்காட்டிடாதீங்க. முக்கியமாக உங்களோட பயத்தையும் பதட்டையும் வெளிக்காட்டிடாதீங்க. முடிஞ்சளவு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அதுக்குள்ளேயே தீர்வு இருக்கும். அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.